வேலைகளை எல்லாம் ஒத்திவைத்து நமது நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்துள்ள திருமிகு சிலம்பம் பயிற்றுனர் திருமிகு வெங்கடேஷ் அவர்களை வருக வரவேற்கிறோம். மைக்கோட வச்சு போவாத ஓகே பைசா அட்டவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் சதாசிவபுரத்துலேருந்து வரோம். தமிழர் மரபு கலையம் அதில் கூட போட்டிருக்கோம், தமிழர் மரபு கலையம் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிலம்பம் இது மட்டும் இப்போ பார்த்து சிலம்பம் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ப்ரோக்ராம் சிம்பிளாக இருந்தால் போதும் சொன்னால் சிலம்பம் மட்டும் பண்ணோம். இங்கே இல்லைன்னா மல்லக்கம்பம் இன்னும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி போலில் வந்து ஏறி ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி. இங்கே நான் கேட்டிருந்தேன் சார் மாற்றுத்திறனாளிகள் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. என்னன்னா மல்லக்கம்பம்ன்ற கலை வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே செஞ்சு அவங்க வந்து அந்த மல்லக்கம்பம் விஷயம் செஞ்சு நிறைய திரைப்படத்துலாம் போய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாருமே செய்யலாம். இது வந்து ஈஸியா செய்யலாம். மாற்று ஒரு கை இல்லைன்னா செய்ய முடியாமல் கண்டிப்பா செய்யலாம், ஒரு கால் இல்லைன்னா செய்ய முடியாது கண்டிப்பா செய்யலாம்.
சிலம்பம்ங்கிறது யார் வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஈஸி தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுத்து முறைகள் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம்ன்ற கலை வந்து எல்லாருக்குமே உண்டான கலை. நம்ம வந்து சிலம்பம் மட்டும் பார்க்கல, சிலம்பம் சொல்லித்தரோம், மல்லர்கம்பம் சொல்லித்தரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்யுத்தம், அது பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் இசை சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட ஆதி இசை, பறை இசை, அதுக்கான பாடத்திட்டமாக ரெடி பண்ணி அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சிலம்பத்துக்கு ஒரு பாடத்திட்டமாக வகுத்து அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த கலை வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், மாற்றுத்திறன் கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் ஃபர்ஸ்டே நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், உடல் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. சிலம்பம் கற்றுக்கலாம், மல்லர்கம்பம் கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கலாம். ஒரு கை இல்லாதவங்க கூட 8 அடி மல்லர்கம்பத்தில் ஏறி செஞ்சிருக்காங்க, ஒரு கால் இல்லாதவங்க ஏறி செஞ்சிருக்காங்க, 2 காலுமே இல்லாதவங்க கூட அந்த மல்லர்கம்பத்தில் ஏறி செஞ்சிருக்காங்க. அதனால இது செய்ய முடியாது கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். விருப்பம் இருக்கவங்க நீ தொடர்பு கொள்ளலாம். இந்த கலை வந்து நான் உங்களுக்கு இலவசமாக நான் பயிற்சி எடுக்க சொல்லிடுறேன். மாற்றுத்திறனாளி யார் இருந்தாலும் சரி, கலைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மரபு கலைன்ற உருவாக்குறது காரணமே பார்த்தீங்கன்னா எளிய மக்கள்கிட்ட அந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுக்கு வந்து அதான் நோக்கமே, இந்த கலையை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்மளோட நோக்கம். இது டவுன் போகிறதுல இருக்க பசங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறதோ இல்லை பணம் வச்சிருக்கொண்டே கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. அதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. அவங்க எங்க எப்படியாலும் கற்றுக்கலாம், எங்க காசுலாம் கற்றுக்கலாம். நம்ம இந்த முன்னெடுப்பு எடுத்தது காரணமே இந்த கலையை கொண்டு போய் எளிய மக்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். ஆனால் மாற்றுத்திறனாளி யாருனாலும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு, இந்த கலையை கற்றுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா கட்டாயம் எங்க இடத்த தேடி வர யாருக்காக இருந்தாலும் இலவசமா பயிற்சி நான் கொடுக்குறேன், தயாரா இருக்கும். கண்டிப்பா இலவசம் பயிற்சி தரோம். அதுக்கான இடமே இருக்கு. சதாசிவபுரத்தில் கலை நிலம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷெட்டே நாங்கள் போட்டு அந்த இடத்துல வந்து இலவசமா பயிற்சி கொடுக்குறதாக நம்ம வச்சிருக்கோம். அங்கே நீங்க எப்போ வேணாலும் வரலாம். அங்கே வந்து கரலாக்கட்டை பயிற்சி, உடற்பயிற்சி நான் சொல்லி தரோம். நீங்க மாற்றுத்திறனாளி விருப்பப்பட்டீங்கன்னா கரலாக்கட்டை பயிற்சி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து சிலம்பம் நீங்க கத்துக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க கத்துக்கலாம். நிறைய கலைகள் நம்ம சொல்லி தரோம். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களால பண்ண முடியும், உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணலாம். விருப்பம் இருக்கவங்க யாரும் தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. இங்கே அழைச்சதுக்கு மிக்க நன்றி. நாங்கள் பண்ண ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இலவசமாக நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அதன் சார்ந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்றப்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சார்ந்து வேலை வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி தரதுக்கான முயற்சி நம்ம இருக்கோம். பக்கத்தில் வகுப்பு வச்சு தான் இருக்கோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி.